நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அந்த 116 171 கார்டனர், வாட்ச்மேன், மசால்ஜி, நைட் வாட்ச்மேன் கம் மசால்ஜி, ஓஏ போன்ற பணியிடங்களுக்கு ரிசல்ட் வெளியிட்டு ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிட்டு காத்திருந்தோம். இந்த வாரம் நம்ம எப்படி இருந்தாலும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னால் கால் லெட்ரு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காண்டி ஒரு கால் லெட்ரு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது வந்து முறையாக நம்ம சிவகங்கை மாவட்டத்துக்கு நேற்று எந்த நம்பரோ அந்த நம்பருக்குரிய இமெயிலுக்கு வந்து இந்த மாதிரி தகவல் அனுப்பிச்சிட்ருக்காங்க. முதல்ல அங்கே ஸ்டார்ட் ஆகியிருக்காங்க. எப்படின்னா இப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் தேதி வர சொல்லி போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ அவங்களுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 7 நாள் டைம் இருக்குது. 7 நாள்னா 6 நாள் டைம் இருக்குது. அதில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்ம அப்ளிகேஷனில் வைக்கும் பொழுது என்னென்ன சர்டிஃபிகேட் வச்சோமோ அதோடைய ஒரிஜினல் ஜெராக்ஸ் காப்பி இது கேட்டிருக்காங்க. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு ஆல்ரெடி நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா இப்போ தேவையில்லை. அப்படி கொடுக்கல அப்படின்னா 2 பேரோட கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு அரசு மருத்துவர்கிட்ட வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. அதற்கப்புறம் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு தேர்வு எழுதின ஹால் டிக்கெட், ப்ராக்டிக்கலுக்கு போன ஹால் டிக்கெட், வைவா வாய்ஸ்க்கான ஹால் டிக்கெட், இது 3 ஹால் டிக்கெட்டுமே கேட்டிருக்காங்க. அது வந்து நம்மளுடைய வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் போய்ட்டு அதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி சான்றிதழ் வந்து எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நம்மளுக்கு வந்துடும். அதே மாதிரி அது எல்லா டீட்டெயில்ஸுமே அதிலே கொடுத்துருக்காங்க என்ன வேணுன்றது. மற்றபடி ப்ரியாரிட்டி உள்ளவங்க ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட், ப்ரியாரிட்டி என்னென்ன ப்ரியாரிட்டியில் நீங்கள் தேர்வானீங்களோ அந்த ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட், அப்புறம் எக்ஸ்ஆர்மி, அப்புறம் அந்த டிசபிலிட்டி அவங்க அந்த சர்டிஃபிகேட்லாம் எல்லாமே வரிசையாக கேட்டிருக்காங்க. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடுச்சு. முதல்ல வந்து நேற்று வந்துருக்குன்னு நினைக்கிறேன். நேற்று வந்திருக்குது. அதனால் நம்ம வியூவர்ஸ் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணுன்றக்காண்டி அனுப்பி வச்சது. நான் இப்போயும் சொல்கிறேன், இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை தவிர்த்து மீதி எல்லாமே நம்மள்ட்ட உள்ளது தான். அதே மாதிரி நீங்கள் அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் எப்போ எடுக்கணும்னா, உங்களுக்கு லெட்ரு வந்ததுக்கப்புறம் உங்கள் பக்கத்தில் யாருனா அரசு மருத்துவர் இருந்தாங்கன்னா அவங்கள அணுகி இந்த மாதிரி லெட்ரு வந்துச்சு லெட்டர் காட்டி கூட நம்ம வந்து அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை நம்ம வாங்கிக்கலாம். அதனால் தேதிக்கு முன்னாடி வாங்க வேணாம். மித்தது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த தகவல் தெரிவிக்க தான் நான் வந்து ஒரு வீடியோவை மேக் பண்ணி இப்போ நான் போட்டேன். அதே மாதிரி 72 73 கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. திரும்பி நம்ம வீடியோ போட்டாலும் அதை பற்றி நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருக்கீங்க. என்ன கேட்டாலும் அந்த ஒரே பதில் தான் வரும். என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் மட்டும் தான் நடத்த வேண்டியது இருக்குது. அதோடு முடிஞ்சு போச்சு. இன்டர்வியூலாம் உங்களுக்கு கிடையாது. அதெல்லாம் தெரிஞ்சது தான். அதே மாதிரி உங்களுக்கு காம்படிஷனும் கிடையாது. ஆல்ரெடி காம்படிஷனே கிடையாது. அப்ளை பண்ணதும் கம்மி தான். இருந்தாலும் வந்து இப்போ இன்னொரு விதத்தில் உங்களுக்கு என்னென்னா, ஜாப் அப்ளை பண்ண எல்லாத்துக்குமே ஜாப் கன்ஃபார்ம் வந்துடும். ஓரளவுக்கு மார்க் இருக்கவங்களுக்கு ஜாப் வந்துடும். ஏன் அப்படின்னா வந்து 72 73 அப்ளை பண்ணவங்க, எக்ஸாம் நல்ல மார்க் எடுத்தவங்க ஆல்ரெடி 116 171 அப்ளை பண்ணி ஜாப் வாங்கிட்டாங்க. அதில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-25 பேத்துக்கு மேலே வாங்கிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. இப்போ அவங்களே இதில் போயிட்டாங்கன்னா இப்போ அந்த வேக்கண்ட் உங்களுக்கு ஃப்ரீ ஆகிடும். அதனால் அந்த மார்க்குக்கு பின்னாடி இருக்கவங்களுக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அதனால் அதை பற்றி கவலைப்பட வேணாம். உங்களுக்கு இந்த மாதத்துலேயே ஒரு அப்டேட் கண்டிப்பாக கிடச்சிரும். அதே மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட்டை பற்றி கேட்டுருக்கீங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து நான் சிம்பிளாக ஒரே விஷயம் சொல்கிறேன். இது ஒரு சான்ஸ் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு நீங்கள் அடுத்த வேலையை பார்த்துட்டு படிக்கலாம். படிச்சுட்டு நம்ம அடுத்தது வந்துடலாம். உங்கள் லக்குன்றது நம்மளுக்கு இந்த வேலை கிடைக்கின்றது தான் நம்மளுக்கு கிடைக்கும். அவ்வளோதான். அதனால் என்ன அப்படி சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்க வேணாம். இதுதான் ஃபேக்ட். அதனால் வெயிட்டிங் லிஸ்ட்டில் உள்ளவங்க இதையே நினச்சி வருத்தப்படாமல் அடுத்தது முயற்சி பண்ணி இதோட நல்ல ஜாப் கிடைக்கும். வந்தால் ஏற்றுக்க வேண்டியதான். வராட்டி நம்ம அடுத்தது இப்போ ஜூனியர் வெலிஃப்லாம் வரப்போகுது. இன்னொரு 3-4 மாதத்தில் ஜூனியர் வெலிஃப்லாம் போட்டுருவாங்க. அதனால் அதுக்கு படித்து அதுக்கு உள்ளே போகிற வழி என்னமோ அதை நம்ம பார்ப்போம். இதே நினச்சிக்கிட்டு தான் நம்மளுடைய உடல் மனநிலை தான் வீணாக போகும். அதனால் சொல்ல வேண்டிய தகவல் எல்லாமே நான் சொல்லிட்டு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆளுன்ற பெல்லை காமிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். வேறு எதுவும் தகவல் தேவைப்பட்டால் நம்ம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.